பெரியவர்கள் வந்து எவ்வளோ ரகசியத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். கந்த சஷ்டி கவசம் கந்த சஷ்டி கவசத்தில் வந்து இல்லாத ரகசியமே கிடையாது. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு தீட்சை எப்பவுமே வந்து வாழ்க்கையில் வந்து தீட்சை வந்து முக்கியம். அந்த நீங்களே வந்து அந்த தீட்சையை வந்து உண்டு பண்ணலாம். ஒரு கண்ணாடி வாங்கி அதில் ஒரு வேல் வந்து வரைஞ்சி, இது போல் ஒரு வேல் வரைஞ்சிட்டு அந்த கண்ணாடியை வந்து தினமும் அந்த வேலை பாருங்க. அந்த வேலை வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணும். அதை பார்த்துட்டே வாங்க. அதுக்கு ஒரு மகா மந்திரத்தை உச்சரிங்க. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியை நோக்க, தாக்க தாக்க தடையர் தாக்க, பார்க்க பார்க்க பாவம் பிடிபட என்ற விஷயத்தை வந்து அந்த வேல் கிட்ட சொல்லிட்டே வாங்க. ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிற மந்திரம் வந்து கண்ணாடி வழியாக சென்று அந்த வேல் வந்து இந்த இடத்துல வந்து பதிவாகும்போது நம்மளுக்கு வந்து நோய்களே வராது. இந்த நோய் பயம், மற்ற பயம் எல்லாமே வந்து காணாத போயிடும். நம்ம குடும்பம் வந்து செழிப்புகளை உண்டு பண்ணும். கந்த சஷ்டியில் வந்து செழிப்பு உண்டு பண்ணுற விஷயம்தான் வந்து நிறைய இருக்கும். அதனால் வந்து நீங்கள் குரு இல்லைன்னா கவலைப்படாதீங்க. இந்த வேல் தீட்சை, இது 4 மணிக்கு எழுந்து இந்த வேல் தீட்சையை வந்து இந்த கண்ணாடி வழியாக அந்த பிம்பத்தை வரைஞ்சிட்டு அதை வந்து சொல்லிக்கிட்டே வாங்க. அது ஒரு பயிற்சி. அப்போ வந்து அந்த பயிற்சி பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையே வந்து சிறப்பாக இருக்கும். அதுதான் வந்து பாம்பன் சாமி சொல்வார், சத்தியமாவது சரவணபவவே என்று சொல்வார். அப்போ சத்தியமாவது சரவணபவவே என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது முருகன் வந்து குடும்பத்தை காப்பாற்றுகிறான். எல்லா செல்வத்தையும், நீ கேட்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் கொடுக்கலாம், நோயே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை கொடுக்குறான் என்ற விஷயத்தை வந்து பாம்பன் சாமி சொல்றார். சத்தியமாவது சரவணபவவே அந்த வார்த்தைக்கு இருக்குது. அந்த சத்தியமாவது சரவணபவவே என்ற வார்த்தையை வந்து சொல்ல 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 நம்ம உள்ளுக்குள்ளே போய் அது ஒரு ஆனந்தத்தையே ஏற்படுத்தும். அப்படியாப்பட்ட சக்திகள் வந்து முருகனுக்கு இருக்கிறது. இதை பெரியவர்கள் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. இந்த விஷயத்தை இப்படி செய்தால் நல்லா இருக்குன்னா இது வரலாம் நோய்கள் நம்மளை அணுகுவதே இல்லை. ஆரோக்கியமாக சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கிறோம். கஷ்டங்கள் வரும், ஆனால் வந்து அது திருப்பி காணாமல் போயிடும். முருகனை நினைக்கும் போது நீங்கள் முருகனை நினச்சி அமைதியாக உட்காந்து கந்த சஷ்டி கவசம் படிச்சிங்கனாவே உங்கள் பிரச்சனையே இல்லாமல் போயிடும். அப்படியாப்பட்ட சக்திகள் வந்து இருக்கிறது. இந்த தீட்சையை மட்டும் நீங்களே எடுத்துங்க. அந்த வேலை வந்து இந்த கண்ணாடி வழியாக அந்த பயிற்சி பண்ணி எடுத்துட்டு டெய்லி இந்த கண்ணாடி போடணும். பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சக்திகள் பிறகும். இதை வாழ்க்கையிலே பயன்படுத்தி கொண்டு எல்லோருமே சந்தோஷமாக ஆனந்தமாக வாழுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் என்று சொல்லி அன்போடு